இடையிலே வரலாற்று நிகழ்விடம் அது சங்கரபதி கோட்டை, வடக்கே ஒரு கோட்டை அது சத்தியவான்கள் வாழும் சாக்கோட்டை. வளைவதற்கென்று பிறந்ததுதான் நாணல், வந்து மணப்பதற்கென்றே பிறந்தவைதான் மலர்கள், நெளிவதற்கென்றே பிறந்தவைதான் சாலைகள், நீண்டு உயர்வதற்கென்றே பிறந்தவைதான் மரங்கள், தமிழினத்தை உயர்த்துவதற்கென்றே பிறந்தவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கலைஞரின் தமிழ்ச்சங்கத்தில் இன்றைக்கு சுயமரியாதை கொள்கையில் தந்தை பெரியாரின் பாதை, இனமான எழுச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பாதை, இயக்கத்தை வழிநடத்துவதில் தமிழினத் தலைவர் கலைஞரின் பாதை, மொழி இனம் காக்கும் உரிமையில் இனமான பேராசிரியரின் சிந்தனை என்று நால்வரும் ஒருவராய் இருக்கிற நம் மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எந்நாளும் சிறப்பாக இயங்குகிற நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர். நாங்கள் கூட்டுறவு பட்டயம் படிக்கிற போது ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். கூட்டுறவு பட்டயத்தில் நாம் மாணவராக இருக்கிற போது எடுக்கிற உறுதிமொழி தினந்தோறும் இதுதான்: ஆல் ஃபார் ஒன், ஒன் ஃபார் ஆல். ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்று நம் மாவட்ட மக்களுக்காக எந்நாளும் உழைக்கின்ற நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர். எந்த துறை கிடைத்தாலும் அந்த துறையில் முத்திரை பதிக்கிற நம்முடைய பெருமைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். கூட்டுறவு தத்துவம் இதுதான். எல்லா சாரங்களையும் உள்வாங்கிக் கொண்டு தருகிற கூட்டுறவு தத்துவத்தின் ஒற்றைச்சாளரம் இதுதான். கோஆபரேஷன் இஸ் நத்திங் பட் that is balance bridge between capitalism and socialism. முதலாளித்துவத்திற்கும் பொது உடைமைக்கும் இணைப்பு பாலம்தான் கூட்டுறவு என்று சொல்வார்கள். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தை உயிர்ப்பாய் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த துறையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்தி பாராட்டி, எத்தனையோ தமிழ்ச்சங்கங்கள் உண்டு, ஆனால் தமிழுக்கு எத்தனை அடையாளங்கள் அடைவுகள் இருந்தாலும் கலைஞரின் தமிழ் என்பது காயப்பட்ட, சேதப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மனிதத்தை உயர்த்தி பிடிக்கிற தமிழ். அந்த தமிழை செட்டிநாட்டு பகுதியில் காரைக்குடியில் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற நம் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு தென்னவன் அவர்களே, நம்முடைய நகர்மன்ற தலைவர் முத்துத்துறை அவர்களே, துரை ஆனந்த் அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களே, மேடையில் விற்றிருக்கிற பெரியோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்த நூலை வெளியிட்டிருக்கிற நூலாசிரியர் வேலாயுத ராஜா அவர்களே, நன்றியுரை நவலை இருக்கிற கலைஞர் தமிழ்ச்சங்க செயலர் பாராட்டுதலுக்குரிய செந்தில்குமார் அவர்களே, நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் புத்தகத்தை படிக்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் புத்தகத்தினுடைய உண்மையான சாரங்களை மிக அழகாக எளிமையாக சொல்லிட்டாங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு அடக்கம், புத்தகத்தை படிக்கலேன்னு ஒரு ஏக்கம். ஏன்னா நேர பற்றாக்குறை, அவர்களுடைய பணிச்சுமை. அதற்கிடையே இந்த புத்தகத்தில் எந்த செய்தியை சொல்லணுமோ அதை மிகச்சரியாக சொல்லிட்டாங்க. திருப்பத்தூரில் நடத்துகிற விழாவை காரைக்குடியில் நடத்துகிறோம் அப்படின்னு தம்பி வேலாயுத ராஜா சொன்னார். இப்போ தான் நம்ம திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் வந்திருக்கிறார். அவர் தான் நகர்மன்ற தலைவர், இப்போ தான் வந்தார். அந்த செய்தி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய அமைச்சர் சில தினங்களுக்கு முன்பு குளத்தூரில் முதலமைச்சர் தொகுதியில் நம்முடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கல்லூரியில் மாணவர்களுக்கு, சுயநிதியில் படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம முதல்வர் கட்டணம் கட்டுறாங்க. அவர்கள் இலவசமாக கற்பதற்கு கல்வி கட்டணத்தை செலுத்துகிற அன்புக்குரிய நம்முடைய முதல்வர்கள் இனிப்பார்.
சுயநிதிக்கு அவங்க கட்டணத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நிமிஷம் பேசுங்கன்னார் நம்ம சேகர் பாபா. சேகர் பாபா எப்பவுமே ஒரு நிமிடம் சேகர் பாபு தான், ஒரு நிமிஷத்தில் பேசணும்பார். திடீர்னு பேசும்போது என்ன செய்கிறது? உடனே நம்முடைய நினைவுக்கு வந்தது இதுதான். இந்த புத்தகத்தை கொடுத்தோம். புத்தகத்தை கொடுத்தோன்னு அணிந்துரையை முதல்வர் படித்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்பயுமே அவங்க மேடையில் இருக்கிற வேகத்தில் புத்தகத்தை வாங்கி அப்படியே கொடுத்துருவாங்க. அன்றைக்குன்னு அந்த புத்தகத்தை முதல் பக்கத்தை புரட்டி படிச்சுட்டாங்க. அப்படியே நம்ம பெரியகற்பனை ஐயாவுடைய வாழ்த்து செய்தி நம்ம சொன்னோம். இந்த புத்தகம் 4 நாளில் நம்ம அமைச்சர் தான் வெளியிடுறாங்க, நம்ம பெற்றுக்கிறோம், கலைஞர் தமிழ்ச்சங்கம் தான் இதை வெளியிடுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அட்டைப்படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி. வேலாயுத ராஜாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கலைஞர் அவர்கள்ட்டையும் நம்ம சந்திக்கிறப்பெல்லாம் புத்தகம் கொடுப்போம். கலைஞர் அவர்கள் மடத்துக்கு வந்தப்போ ஒரு தடவை புத்தகம் நம்ம தவத்திரு அடிகளார் அவர்களின் நூல் வரிசை 16 தொகுதி கொடுத்தோம். அப்படியே அந்த நூல் வரிசையில் அடிகளாரின் வாழ்க்கை குறிப்பு, கலைஞர் அவர்களுடைய வாசிப்புக்கு அடையாளம். அப்படியே வாழ்க்கை குறிப்பை பார்த்தாங்க. டக்குன்னு கேட்டாங்க, என்ன அடிகளார்? நான் தான் அடிகளாரை மேலவை உறுப்பினராக்கினேன், அதை பற்றி இதில் நீங்கள் குறிப்பிடலையேன்னார். ஐயா ஆச்சரியம் விட்டுருக்கேன். அடுத்த வாரமே புதிய பதிப்பு போட்டு அவரை கோபாலபுரம் இல்லத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ப்ரூஃப் ரீடர் யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். புத்தகத்தின் ப்ரூஃப் ரீடர் மட்டுமல்ல, சமுதாயத்தில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அதை சரி செய்கின்ற ப்ரூஃப் ரீடர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அது மாதிரி இன்னொரு புத்தகம் இடையில ஒரு முதலமைச்சராக இருக்கிறப்ப சென்னை நகரத்தை பற்றி ஒரு புத்தகம் சொல்லலாம். சென்னையை பற்றி ஒரு புத்தகம். அப்போ ப்ரூஃப் ரீடர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த புத்தகத்தை பார்த்தாங்க. அப்போ எதுவும் சொல்லலை, புத்தகத்தை வாங்கி வச்சுட்டாங்க. இது சென்னை புத்தக கண்காட்சியாக பேசுகிறாங்க. அந்த புத்தகத்தை பற்றி அன்றைக்கு மாலை பேச்சு. ஆனால் அந்த புத்தகம் நாம் அவருக்கு நினைவாக கொடுத்தது. அந்த புத்தகம் வெளியிடலை. ஆனால் அந்த புத்தகத்தை கையில் வச்சு கலைஞர் பேசுகிறாங்க. சென்னையை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார் புத்தகம், இவ்வளவு எழுதியிருக்காரு. இந்த சென்னைக்கு நான் முதல்வராக வந்த பிறகு என்னவெல்லாம் செய்திருக்கிறேன், அதை ஒரு ஓரத்தில் கூட இடம்பெறலையே. கலைஞரிடம் புத்தகம் கொடுப்பது கவனமாக இருக்க வேண்டும். ஐயா பார்த்தா அவங்க சொன்னாங்க, அறநிலையத்துறை பற்றிய புத்தகம் படிக்கிறப்போ அதன் சாதனைகளை கண்டு வியந்து பாராட்டினாங்க. காரணம், நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற போது ஆற்றிய பணிகள் ஏராளம். அதனால் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக அன்னைக்கு செயலாகுதுன்னா அதற்கான திட்டத்தை வகுத்து செயலாற்றியவர் நம்முடைய அன்புக்குரிய பெரியகற்பனை அவர்கள். அன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய சிரமம். யாரெல்லாம் அதற்கு எதிர் திசையில் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் வரவழைத்து அந்த பாடத்திட்ட குழுவில் சேர்த்த பெருமை நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர், அன்னையாலய அறநிலையத்துறை அமைச்சரைத்தான் சாரும். எதையும் மென்மையான கையாளுவார்கள் நம்முடைய அமைச்சர். ஆனால் வலிமையாய் அந்த காரியத்தை நிறைவேற்றிவிடுவார். திருப்பத்தூர் திருக்கோவில் திருமதியிலே விழுந்துருச்சு. ஒரு வார்த்தை தான் சொன்னோம். அந்த கோவிலினுடைய மிகப்பெரிய பணிக்கு உறுதுணையாக இருக்கிறது. நிறைய பட்டியலிடலாம். அதை போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்பது அவர் இதயத்தின் இயக்கம். என் நெஞ்சில் தைத்த முள் என்று பெரியார் சொன்னதை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு சொன்னவர். ஆனால் அதை செயலாக்கி காட்டியவர் நம்முடைய அண்ணாலய அறநிலையத்துறை அமைச்சர் பெரியகற்பனை அவர்கள். நிறைய சிந்தித்து கொண்டு போகலாம். காலம் கருதி சுருக்கமாக இன்றைய சூழலில் நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் இன்றைக்கும் எந்த நேரமும் நினைவு கூறக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதியில் எழுதுவார்கள். தம்பி வேலாயுத ராஜா சொல்லின் செல்வர் கலைஞர் எழுதியிருக்கிறார். அவர் ஏற்கனவே வரலாற்றுத்துறையின் பாடத்திட்டத்தில் நூல்களை எழுதியவர். இப்போது மீண்டும் வரலாற்றுத்துறைக்கு, தமிழினத்தின் வரலாற்றுத்துறைக்கு ஒரு வரலாறை பதிவு செய்திருக்கிறார். தமிழினத்தின் வரலாறாய் பதிவு செய்திருக்கிறார். கலைஞர் என்பவர் தனி மனிதர் அல்ல, அவர் இயக்கமும் அல்ல. அதை தாண்டி உலகத்தின் கடைக்கோடி மக்களின் உயிர் துடிப்பு, தனி மனிதனின் சுயமரியாதையை காக்கின்ற போராளி. 15 வயசில் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் அவரை புரட்டி எடுத்தாங்க. அப்போ கலைஞருக்கு வயது 15 தான்.
புரட்டி எடுத்து விட்டாங்க. நாடக கொட்டையில் சமூக சீர்திருத்த நாடகங்களை நடத்திய போது உயிர், மிகப்பெரிய உயிருக்கு போராட்டம், தப்பிச்சு வர்றார். பெரியார் தான் அவர் காயத்துக்கு மருந்திடுகிறார். அதை சொல்லுவார் முத்தமிழறிஞர் கலைஞர். பொது வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு யார் மருந்து? பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கும். யாருக்கு? பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கும். ஆனால் கடைசியில் கீரி ஜெயிச்சிடும், பாம்பு செத்துரும். பாம்போட விஷம் பூரா கீரி உடம்புல ஏறிடும். அப்போ கீரி காட்டுக்குள்ளே போகும். பாம்பை கொன்று விட்டு கீரி காட்டுக்குள்ளே போய் ஒரு மூலிகையை தேடும். அதுக்கு தான் அந்த மூலிகை தெரியும். அந்த மூலிகையில் விழுந்து கீரி புரண்டு எழுந்தவுடனே அந்த விஷம் முறிஞ்சிடும். பாம்போடு சண்டையிட்டு ஏற்பட்ட விஷக்கடியை தீர்க்கிற ரகசிய மூலிகை கீரிக்கு மட்டும்தான் தெரியும். கீரி அந்த பாம்பின் விஷத்தை மூலிகையில் புரண்டு எழுந்து முறித்துவிடும். அதை போல பொது வாழ்க்கை போரில் ஒரு போராளியாக தான் சந்தித்த சவால்கள், அறைகூவல்கள், பிரச்சனைகள், காயங்கள் அனைத்திற்கும் ஒரே மாமருந்து பெரியார், பெரியார், பெரியார் என்று கலைஞர் சொல்வார். எனக்கு இருக்கிற ரகசிய மூலிகை அதுதான் என்று சொல்வார். அப்படிப்பட்ட அவரது பேச்சு, எழுத்து, சிந்தனை பட்டியலிடலாம். நெஞ்சுக்கு நீதியின் தொடக்கத்தில் எழுதுவார், போர் வீரனுக்கு ஓய்வு கிடையாதா? போர் வீரனுக்கு எப்போது ஓய்வு? கொட்டும் பணியில், பனிப்பாறையில் எதிராளியை வெல்லுகிற போரில் ரகசியமாய் தாக்கிவிட்டு கிடைக்கின்ற ஒரு நொடி பொழுதில் கொட்டும் பணியில் ஒரு குவளை தேநீரை பருகிறானே, அதுதான் அவனுக்கு கிடைக்கிற ஓய்வு. பிறகு எனக்கு எப்போது ஓய்வு? ஓய்வு எடுக்காமல் இருப்பவன், ஓய்வே இல்லாமல் உழைத்தவன் இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று என் கல்லறையில் குறிக்கச் செய்யுங்கள் என்று நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் முன்னுரை எழுதியவர் தான். 2018 ஆகஸ்ட் திங்கள் 7ஆம் நாள் கோடி வார்த்தைகளை பேசியவர் மௌனம் பேசிக்கொண்டு படுத்து கிடக்கிறார். உலகத்தையே பிரளயமாய் புரட்டி போட்டவர் அமைதியாய் ஆகிவிட்டார். அவருக்கு இப்போது ஓய்வா? நிரந்தர ஓய்வா? உலகமே அழுதது. ஆனால் அன்பர்களே, கலைஞர் தன் காலத்தில் பல வரலாற்று சின்னங்களை எழுப்பினார். நெருநல் உளனொருவன் இன்று இளையனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று நிலையில்லாத உலகத்தில் நிலைத்த பணிகளை செய்தார். வான்புகழ் வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பினார். 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரி கடற்கரையில் திருவள்ளுவர் சிலையை எழுப்பினார். எத்தனையோ அறப்பணிகள், திருப்பணிகள் காலமெல்லாம் அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மேல் என்ன? அவர் வாழும்போது எழுப்பிய நினைவு சின்னங்களை விட, வாழும்போது எழுப்பிய பொக்கிஷங்களை விட, நினைவங்களை விட மரணத்திற்கு பின்னும் யார் அவருக்கு எழுப்பினார்? தனக்காக இருக்க வேண்டிய கடைசி இடத்தை, கல்லறையை கூட போராடி பெற்ற ஒரு தலைவர் இருப்பானே என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். மரணப்படுக்கையில் மரணத்திற்கு முன்பு போராடி பெற்ற இடம்தான் இன்று அவர் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிற இடம். இப்படி நிறைய சிந்திக்கலாம். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லாத கலைஞர். எத்தனை புத்தகங்கள், எவ்வளவு பெரிய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன? கடைக்கோடி மனிதன் சமத்துவ வாழ்வில், சகோதரத்துவ வாழ்வில், நல்லிணக்க வாழ்வில் என்றும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான். புத்தகத்தில் வேலாயுத ராஜா நிறைய சொல்லியிருக்கிறார். கடுமையாய் உழைத்திருக்கிறார். தகவல்களை திரட்டி இருக்கிறார். அதில் சொல்கிறார், ஒரு கூட்டம் நிறைய கவிஞர்கள், கலைஞரின் மேடை என்பது ஹைக்கூ மேடை அல்ல, அது விரிவான கவிதைகளை பேசுகிற மேடை, விரிவான கருத்துக்களை பேசுகிற மேடை. காலையில் தொடங்கிய மேடை மாலை வரை நீடிக்கும். பசியை மறந்து, தூக்கத்தை மறந்து பேச்சிலே இரண்டர கலந்திருப்பார். பேசுபவர்களையும் அப்படித்தான் ஊக்குவிப்பார். இப்போதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிற பேச்சாளருக்கு கலைஞர் இல்லையே என்ற ஏக்கம் இருக்கு. ஏனென்றால் பேச்சை கேட்டு ரசித்து அந்த மேடையில் அவரும் உற்சாகம் அடைவார், பேசுபவர்களையும் உற்சாகப்படுத்துவார். கவியரங்கம் 8 பேர் பேசுகிறாங்க, 3 பேரை காணும்.
யார் வரல? இப்போ திருப்பத்தூர் தலைவர் இப்போ லேட்டாக வந்த மாதிரி. நிலா தலைவர் கருத்தில் பேச வேண்டிய கவியரங்க தலைப்பில் பேச வேண்டியவர்கள். நிலா அவர் பேர் நிலா, தென்றல், ஊரார், இந்த மூன்று கருத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் வரல, கவிஞர்கள் வரல. கலைஞர் பேசுகிறாரு, நிலா வரல, நிலா என்ற தலைப்பில் பேசுபவர் வரவில்லை, தென்றல் என்ற தலைப்பில் பேசுகிறவர் வரவில்லை, ஊரார் என்ற தலைப்பில் பேசுகிறவர் வரவில்லை. ஏன் தெரியுமா? அரங்கம் குழு அரங்கம், ஏசி ஹால், அதனால தென்றலுக்கு வேலை இல்லை. இப்போ பகல் பொழுது நிலா வருவதற்கு வழி இல்லை. மாணவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி, அதனால் ஊரார் நமக்கு எதுக்கு பையங்க நடத்துகிறாங்க போயிட்டு போகலாம்னு வரலை. எப்படிப்பட்ட சமயோசித சிந்தனை பாருங்கள். ஒரு நாள் கலைஞர் வீட்டுக்கு போகிறாரு. ஐயா படிக்கட்டுன்னு சொல்கிறதுக்கு அவன் படின்னு சொன்னான். தலைவர் சொல்லுகிறார், கலைஞர், ஏயா பெரியார் சொல்லியே படிக்கலை, அண்ணா சொல்லியே படிக்கலை, நீ சொல்லியா படிக்க போகிறேன், சும்மா வாப்பாடு, எனக்கு படி இருக்கிறது தெரியும்ல. இப்படியெல்லாம் பேசக்கூடியவர். ஒரு விளையாட்டு போட்டி, வெற்றி தோல்வி சமநிலை, யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி. கடைசி என்ன சொன்னாங்க? டேஷ் போட்டாங்க, நாணயத்தை தூக்கி போட்டாங்க. தலை விழுந்தால் ஒருத்தருக்கு வெற்றின்னு, பூ விழுந்தால் ஒருத்தருக்கு வெற்றின்னு அறிவிச்சாங்க. பூ விழுந்தவருக்கு பூ விழுந்தது. அப்போ பூ கேட்ட அணிக்கு வெற்றி, அவங்களுக்கு விருது கொடுக்குறார் தலைவர் கலைஞர். அப்போ சொல்கிறாரு, இந்த வெற்றி நாணயத்தில் கிடைத்த வெற்றி, நாணயமான வெற்றி. அது மட்டும் இல்லை, பூ கேட்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. நல்லவேளை தலை கேட்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கல. ஏனென்றால் தலை கேட்பது வன்முறையின் அடையாளம், வன்முறை வெற்றி பெறாது என்பதற்கான அடையாளம்தான் இந்த அணி பெறுவது. இப்படியெல்லாம் கருத்தை அந்த நேரத்தில் வந்த வேகத்தில் எதிராளியின் பந்தை திருப்பி அடிப்பதைப் போல சொற்களுக்கு சொற்கள் பதில் சொல்வதிலே கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். அதைத்தான் தம்பி வேலாயுதராஜா அமைச்சர் சொன்னாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணா என்ற பேர் எனக்கு கிடைச்சது, மலையை தள்ளிட்டா, மதுரையில் மாவை தள்ளிட்டா துறை, 2 பேருக்கு 2 பல்கலைக்கழகம் பட்டம் தந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்தில், அண்ணா என்ற பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்ததுதான் காரணம். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் இப்போ கூட நம்ம தென்னவனையா அவங்க சொன்னாங்க, பட்டிமன்றம் நம்ம பேசணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசுகிற எல்லா பட்டிமன்ற பேச்சாளர்களும் முதிர்ந்த அறிஞர்களும் நம் மகா சன்னிதானத்தின் குடைக்கீழ் பேசியவர்கள் தான். இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அப்படி அணியில் இருந்தவர் தான். ஒரு விழாவில் பேசுகிறாங்க இலக்கிய செல்வர், இன்றைக்கி நான் குரலோவியம் தீட்டிய கலைஞரை குரலை போல் அழைக்கிறேன் திரு மு.க. அவர்களே அப்படின்னாரு. குமரி அனந்தன், குரலை போல் அழைக்கிறேன், குரலோவியம் தீட்டிய கலைஞரை மு.க. என்று அழைக்கிறேன்னார். கலைஞர் பேசினாங்க, நானும் திருக்குறளை போல் அழைக்கிறேன் குமரி அனந்தனை, திரு குமரி, அன்புள்ள குமரி என்றார். அவர் மு.க. என்பதற்கு பதிலடியாக அன்புள்ள குமரி என்று அழைத்தார். இப்படியெல்லாம் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு நிகர் கலைஞர் தான். அதை விட பெருசு, அண்ணா காலத்தில் கல்லூரியில் பேசக்கூடாது, கல்லூரி நிர்வாகங்கள் அனுமதிக்காது. இப்போல்லாம் தம்பி வேலாயுத ராஜாவே ஒரு புத்தகம் போடுறாரு கலைஞரை பற்றி. இதெல்லாம் ஜனநாயக பண்பு. ஆனால் அன்றைக்கு அண்ணாவை தமிழ்நாட்டு கல்லூரிகளில் பேசக்கூடாது என்று தடை. மாணவர்களுக்கோ நம்ம சேங்கை மாறன் சொன்னார், இனியெல்லாம் தமிழ் பேச ஆளும் இல்லை, தமிழ் கேட்க ஆளும் இல்லை. ஏனென்றால் ஆங்கில பள்ளிகளின் ஆதிக்கம் தமிழ் விடைபெற்று விட்டது. அன்றைக்கு அண்ணாவை கல்லூரிக்கு பேச மாணவர்கள் போராடுவார்கள். இப்படி போராடி ஒரு கல்லூரிக்கு மாணவர்கள் அண்ணாவை அழைச்சிருக்காங்க. ஆனால் அண்ணாக்கெல்லாம் மேடையில் தான் தலைப்பு, மேடையில் தந்த தலைப்பில் மணிக்கணக்காக பேசுவார் அண்ணா. தமிழில் பேசு என்றாலும் பேசுவார், ஆங்கிலத்தில் பேசு என்றாலும் பேசுவார், குற்றால அருவியை போல கொட்டுவார். அன்னைக்கு தந்த தலைப்பு நல்ல தீர்ப்பு. அண்ணா பேசுகிறார். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு மாணவர்கள் போராடி அவரை அழைத்திருக்கிறார்கள். அரங்கத்தில் பேச வருகிறார் அண்ணா. எளிமையின் அடையாளமாக ஒரு ரயில் இடத்த ஓடி பிடிச்சு கூட்ட நெரிசலில் சிக்கி பிதுங்கிய சட்டையோடு வெளியே வந்து மேலொரு புத்தாடும் கீழொரு புத்தாடுமாக இருக்கிற அண்ணா பேசுகிறார். ஆனால் அவர் கருத்து மாணவர் இதயத்தில் ஆழமாய் பதிந்துவிடும்.
நல்ல தீர்ப்புன்னு பேசணும். அண்ணா சொன்னார், இன்னைக்கு நான் பேச புறப்பட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. மனைவி சொன்னா, இன்னைக்கு நீங்கள் போக வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா. நான் மனைவிட்ட சொன்னேன், மாணவர்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க, நான் கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, மாலையில் உன்னை நான் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று என் மனைவியை ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டேன். இது என் மனைவி தன் உடல் நலத்தை காட்டி உடல் நலமின்மை காரணமாக பேச போக வேண்டாம் என்று எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. பேச போக வேண்டாம் என்று என் மனைவி எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதை தாண்டி நான் ரயில் நிலையத்துக்கு வந்தேன். வந்தப்போ ரயில் வரலை, காற்று கடந்தோம். சில பேர் அங்கே பேசிக்கிட்டாங்க, பாழா போன ரயில் வரலையே. நான் இது ரயிலின் தாமதத்திற்கு அங்கே கூடியிருந்தவர்கள் ரயிலின் தாமதத்திற்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. பிறகு வந்தேன். நான் ரயிலில் எப்படியோ எனக்கு இடம் கிடச்சிது. ஒரு ஓரமாக நெரிசலில் சிக்கிக்கொண்டு வந்தேன். சில பேர் ரயிலை விட்டுட்டாங்க. விட்டவங்க சொன்னாங்க, பாழா போன ரயில் நம்மளை விட்டுட்டு போகுதே. நான் இது ரயிலை விட்டுவிட்டவர்கள் தங்கள் இயலாமைக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதுக்கு பிறகு நான் இந்த கல்லூரிக்குள்ளே நுழைய வரேன். கல்லூரியின் வாசலையே நான் விதிக்கக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் நெடுநாட்களாக என் பேச்சுக்கு தடை விதித்திருந்தது. இது என் பேச்சுக்கு கல்லூரி நிர்வாகம் வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதையெல்லாம் தாண்டி நான் பேசித்தான் தீர வேண்டும், எங்களிடையே நீங்கள் உரையாற்றித்தான் தீர வேண்டும் என்று மாணவர்கள் என்னை போராடி பேச அழைத்திருக்கிறார்கள். இது என் மாணவ கண்மணிகள் என் பேச்சுக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு என்று சொல்கிறார். அமெரிக்காவில் கேட்குறாங்க அண்ணாவை, பிகாஸ்ன்றது ஒரு கன்ஜங்ஷன், அது ஒரு சொல்லல்ல. இதை 3 முறை வருகிற மாதிரி நீங்கள் ஒரு வாக்கியத்தை வடிவமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அண்ணா சொல்கிறாரு, கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் எ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? தம்பி வேலாயுதராஜா அதை பதிவு செய்திருக்கிறார். இது அந்நாளில் பலரும் அறிந்த செய்தி, இந்நாள் இளைஞர்களுக்கு தெரியாத செய்தி. கேன் யூ கன்ஸ்ட்ரக்ட் எ சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் பை யூசிங் பிகாஸ் 3 times in it? பை பிகாஸ் 3 times in it. பிகாஸ் என்ற சொல்லை 3 முறை பயன்படுத்தி உங்களால் ஒரு வாக்கியத்தை வடிவமைக்க முடியுமா? மின்னல் வேகத்தில் அண்ணா சொன்னார், நோ சென்டென்ஸ் ends in because. No sentence ends in because. Because is a conjunction என்றார். அப்புறம் கேட்டால் ஒருத்தர், ABCD வராமல் உங்களால் 100 முறை ஒரு சொல்லை சொல்ல முடியுமான? அண்ணா சொன்னார், 1 2 3 தொடர்ந்தது, 99 வந்தது, 100 வரும்போது ஸ்டாப் அப்படின்னார். ABCD இல்லாமல் 100 சொற்களை அண்ணா சொன்னார். 1 முதல் 100 வரை ஸ்டாப், 100வது வார்த்தை, 100 இல்லை சொல்லி வடிவமைத்த அந்த ஆங்கில ஆற்றல் யதார்த்தமாக சமயோசிதமாக பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில் பேசக்கூடிய பேரறிவு அன்றைக்கு அண்ணாவுக்கும் இருந்தது. அண்ணாவின் தம்பிமார்களில் முதன்மையானவராக முத்தமிழறிஞர் கலைஞருக்கு இருந்தது. ரோமாபுரியில் சொல்லுவாங்க, எப்போ புரூட்டஸ் கத்தி குத்திவான் யாரை? ரோமாபுரியில் மிகச்சிறப்பாக இருந்த மார்க் ஆண்டனியும் சிறந்த பேச்சாளன், புரூட்டஸும் சிறந்த பேச்சாளன். ஆனால் அன்றைக்கு ஜூலியஸ் சீசரை செனட்டர் ஹாலில் படுகொலை செய்துவாங்க. கொன்னவன் யாருன்னா ஜூலியஸ் சீசருடைய ஆத்ம நண்பனாக உறவாக இருந்த புரூட்டஸ் குத்திடுவாங்க. அதனால தான் கத்தி குத்தின் கடைசி குத்தில் சீசர் சொல்லுவார், யூ டூ புரூட்டஸ் என்பார். இது உலக புகழ்பெற்ற வார்த்தையாச்சு. புரூட்டஸ் நீமா என்று கேட்ட வார்த்தை, மரணத்தின் கடைசி நொடிகள் கேட்ட வார்த்தை உலகத்தின் துரோகத்திற்கு மகாமந்திரமாய் விளங்கியது. அப்போ புரூட்டஸ் ஜூலியஸ் சீசர் ரத்த வெள்ளத்தில் மிதந்து உயிரை விட்டுருக்காங்க. அப்போ சீசரின் ரத்தத்தின் மீது நின்று கொண்டு புரூட்டஸ் சொல்லுவான், நான் செஞ்சது சரிதான்பா, நான் இவனை கொன்னது சரிதான், இவன் பெரிய பேராசக்காரன். சீசரின் பிணத்தின் மீது நின்று புரூட்டஸ் சொல்லுவான், யாரை காலமெல்லாம் வானத்து தேவதூதனாய் தன் நெஞ்சில் கூற்றினானோ அந்த சீசரை இரக்கமற்ற முறையில் குத்தினான் புரூட்டஸ். இப்போ இந்த கொலையை நியாயப்படுத்தி ஒரு கூட்டம் நிற்கிது. இந்த கொலை அநியாயமானது, அநீதியானது, இன்ஜஸ்டிஸ் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் வரணும். அப்போ தான் மார்க் ஆண்டனி வர்றார். இந்த நூல் சொல்லி செல்வன் நம்ம அருமையாக சொன்னார், ஐயா
ராமனும் அனுமனும் சந்தித்த முதல் சந்திப்பே, அனுமனை பார்த்து ராமன் தந்த முதல் டைட்டில் பட்டம் இதுதான், யார்கள் இச்சொல்லின் செல்வம். அவர் எப்படிப்பட்டவர், பிறப்பென்ன, அவருடைய உருவம் என்ன, உயரம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அனுமன் தந்த மெசேஜ் செய்தியை வச்சு இவர்தான் சொல்லின் செல்வர், யார்கள் இச்சொல்லின் செல்வன் என்று ராமன் சொன்னதைப் போல சொற்களை நம்பி ஒரு கொலையின் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் மார்க் ஆண்டனின்றவனுக்கு வருது. புரூட்டஸினுடைய அநியாயமான செயலை கண்டித்து மார்க் ஆண்டனி பேசுகிறான். இப்போ நான் சீசரை புதைக்க வரவில்லை, அவன் புகழை விதைக்க வந்திருக்கிறேன். நண்பர்களே, இங்கே சொன்னார்கள் சீசர் பேராசைக்காரன் என்று. ஒரு முறை அல்ல, 3 முறை ரோமாபுரியின் பதவியை, மணிமுடியை நாங்கள் சீசரின் கால்களிலே வைத்தோம். அதை எட்டி உதைத்து 3 முறையும் மறுதளித்தவன் சீசர். அவனை பேராசைக்காரன் என்றார்கள். உலக நாடுகளின் எல்லா சொத்துக்களையும் கொண்டு வந்து ரோமாபுரி கருவூலத்தில் சேர்த்தவன். இந்த நாட்டில் ஏழைகள் அழுத போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் அவன். அவனை பேராசைக்காரன் என்று சொல்கிற போதுதான் தாங்கிக் கொள்ளவில்லை. உங்களுக்கு நம்பிக்கை வேண்டுமென்றால் இப்போது நான் ஒரு உயிலை படிப்பேன். நான் இங்கே படிக்க வரவில்லை. அந்த உயிலை நீங்கள் காலம் வரும்போது படிக்க வேண்டும். அந்த உயிலை படித்தால் நீங்கள் கொதித்து எழுதுவீர்கள். சீசர் பேராசைக்காரன் அல்ல, அவன் மனிதநேயத்தின் உச்சம் என்று நினைப்பீர்கள். இப்போது அவன் உடம்பில் வடிந்து கொண்டிருக்கிற இரத்த துளிகளை நீங்கள் புனித நீர் என்று எடுத்துக்கொள்வீர்கள். அவன் சடலத்தை முத்தமிடுவதற்கு போராடி வருவீர்கள். ஆனாலும் நான் அந்த உயிலை படிக்க மாட்டேன். ஏனென்றால் சீசர் பேராசைக்காரன் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லிவிட்டு விடைபெறுவான். கூட்டம் கொதித்து எழும். சீசரை கொன்றது அநியாயம், அநீதி என்று கிளர்ந்து எழும். இதுதான் சொல்லுக்குரிய வலிமை, இதுதான் பேச்சுக்குரிய வலிமை. இந்தியாவின் விடுதலை ஆகஸ்ட் 15, 1947 நள்ளிரவு 12 மணிக்கு எழுதப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது, பிரகடனப்படுத்தப்படுகிறது. அப்போதைய பிரதமராக பொறுப்பேற்கிற நேரு அவர்கள் ஆற்றிய உரை உலக புகழ்பெற்ற உரை. சுருக்கமான உரைதான், பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க உரை. நேரு சொல்வார், உலகமே இந்த நேரம் உறங்கிக் கொண்டிருக்கும். 1947 ஆகஸ்ட் 14, 12 மணி. உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் இந்தியா வெளித்தெழுந்து கொண்டிருக்கிறது. புதிய விடியலை நோக்கி பயணிக்கிறது. என் ஆலயங்கள் எவை? எங்கெல்லாம் வேர்வை சிந்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் அறிவுக்கூடங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறதோ, அவையெல்லாம் புண்ணிய ஆலயங்கள் என்று ஒரு பிரகடனத்தை பிரகடனம் செய்வார் நேரு அவர்கள். அப்படிப்பட்ட உரை பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட உரை. இந்த பரதேசி என்ன பேச போகிறார், இவனால் என்ன பேச முடியும் என்று அமெரிக்க தேசத்தில், சிகாகோ நகரத்தில், கொலம்பஸ் அரங்கத்தில் எல்லோரையும் பேசவிட்டு அவரை ஒதுக்கி வைத்த போது, ஒற்றை நிமிடம் வாய்ப்பு கிடைத்த போது அந்த பரதேசி எழுந்து பேசிய பேச்சு உலக வரலாற்றுக்கு இதுதான் இந்தியாவின் ஆன்மீகம் என்று அடையாளம் காட்டியது. எனது அருமை சகோதர சகோதரிகளே என்று சுவாமி விவேகானந்தர் முழக்கிய முழக்கம், பிற மதங்களை வெறுக்காமல் நேசிப்பது, பிற மதத்தவரையும் நல்லிணக்கத்தோடு போற்றுகிற தேசம்தான் என் தேசம் என்று சொன்னாரே, அது பொன்னெழுத்துக்களில் பொறிக்கத்தக்க உரை. அந்த உரையின் தொடர்ச்சிகள் ஏராளம், உலக புகழ்பெற்ற உரைகள் ஏராளம். அந்த உரையிலே தான் ஆபிரகாம் லிங்கன் வருகிறார். எங்கே வருகிறார்? 4 லட்சம் போர் வீரர்கள் மடிந்து விட்டார்கள். 4 லட்சம் போர் வீரர்கள் நிறைந்து நிற்கிறார்கள். தென் அமெரிக்காவின் கெட்டிஸ்பர்க் கல்லறை முன்பு நிற்கிறார். லட்சக்கணக்கான வீரர்களை பலி கொடுத்து விட்டு எதற்காக? சமத்துவத்திற்காக நடந்த போரில், கருப்பின மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து நடத்திய போரில் இழந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். 4 லட்சம் பேர் திரண்டு நிற்கிறார்கள். என்ன பேசப் போகிறார் லிங்கன் என்று உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். லிங்கன் பேசிய ஒரு வாக்கியம்தான் உலகத்தின் ஜனநாயகத்திற்கு பிரகடனமாய் அமைந்தது. இதுதான் உலகத்தின் மனித உரிமையின் பிரகடனம் என்று பிரகடனப்படுத்தியது. என்ன சொன்னார் லிங்கன்? மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்களின் அரசாங்கம் என்றார். இதைத்தான் இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரும் மனிதநேய மக்கள் முதல்வரும்
அப்படிப்பட்ட அரசைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். உலக பேச்சுக்களில் உலகத்தை உருட்டி போட்ட பேச்சு கலைஞர். பேச்சாளர் தான், எழுத்தாளர் தான், சிந்தனையாளர் தான், செயல் வீரர் தான், எண்ணியதை முடிப்பவர் தான். அதையெல்லாம் தாண்டி முதல் சட்டமன்றத்தில் நுழைகிற போது 15 பேர்களோடு நுழைந்தார். கலைஞரின் பேச்சு அன்றைக்குத்தான் கன்னி பேச்சு. எதை பேசப் போகிறார்? உலக வரலாற்றை பேசினாரா? திராவிட இயக்கத்தின் வரலாற்றை பேசினாரா? இயக்கம் தோன்றிய வரலாற்றை பேசினாரா? இல்லை. அந்த கன்னி பேச்சுக்காக பல நாள் விழித்திருந்தார். அந்த கன்னி பேச்சுக்காக பல நாள் உழைத்திருந்தார். அது கற்பனை பேச்சு அல்ல, புனைவுரை அல்ல, திரைப்பட வசனம் அல்ல. அது ஏழை மக்களின் இரத்தத்தை வேர்வையாக்கி உழைத்துக் கொண்டிருக்கிற உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை பற்றிய பேச்சு. விவசாய பெருங்குடி மக்களின் பேச்சு, விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்க்கையை பற்றி பேச்சு. கலைஞரின் முதல் பேச்சு நங்கவரம் பண்ணையை பற்றிய பேச்சு. குளித்தலையில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை, ஏழை விவசாய தோழர்களுக்கு சரியான கூலி கொடுக்கவில்லை. கையேர் மாட்டேர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உழைக்கும் மக்களை உழைப்புச் சுரண்டலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிற நிலையில் விவசாய பெருமக்களுக்காக கலைஞர் பேசிய பேச்சுத்தான் அவர் வாழ்வின் மணிமுடியில் இருக்கிற பேச்சு. அந்த பேச்சின் விளைவு என்ன? இனிக்கும் கரும்பை பயிரிட்டவன் கசந்து போய் கிடக்கிறான். புத்துணர்வு தரும் தேயிலையை பயிரிட்டவன் சோர்ந்து போய் கிடக்கிறான். தேங்காயை பயிரிட்டவன் தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணீரை போல கண்ணீரை சிந்துகிறான். நங்கவரம் பண்ணையை பற்றி சட்டமன்றத்தில் தொடங்கிய கன்னி பேச்சுத்தான் 2010 97 உழவர் சந்தையை உருவாக்குவதற்கு காரணமாயிருந்தது. வெறும் பேச்சாளர் அல்ல, மனித சமூகத்தின் மேன்மைக்கு எதை சொன்னாரோ அதை செயற்படுத்துகிறவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதனால தான் அவரை கேட்டாங்க. மடாதிபதிகளின் கூட்டம் தவ திருக்குன்றக்குடி அடிகளாருக்கு சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செய்ததற்கு பாராட்டு விழா. நமது பெரியவருக்கு சட்டமேலவை உறுப்பினர் பதவி கொடுத்ததற்காக பாராட்டு விழா மடாதிபதிகள் கூடி நிறைவேற்றுகிறார்கள். அங்கே கலைஞர் பேசுகிறார். நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, நான் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றேனோ இல்லையோ, கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நான் செயல்படுகின்றேனா என்பதுதான் முக்கியம். எப்போதும் அவரது பேச்சில் கவனமாயிருப்பார், பிறர் பேசுவதிலும் கவனமாயிருப்பார். அந்த பேச்சில் ஏதேனும் பிசகு இருந்தால், கருத்து பிழை இருந்தால் உடனே தொலைபேசியில் அழைத்து சொல்லிவிடுவார். கலைமாமணி விருது நமக்கு வழங்கினாங்க. அந்த நிகழ்ச்சியில் திரை நட்சத்திரங்களுக்கு வழங்குகிறாங்க. முதல் முறையாக இயற்றமிழுக்காக, தமிழ் சொற்பொழிவுக்காக கலைமாமணி விருதை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த விருதை முதலில் நமக்கு வழங்கினார். கலைமாமணி விருது திரைப்படத்துறைக்கு இருந்துச்சு. அதை தமிழ்துறைக்கு உதக்கி இயற்றமிழில் அருமையாக பேசுகிறவர்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர் நினைப்பதற்கு ஏற்ற வகையில் யாரெல்லாம் அருமையாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு அந்த விருது, கலைமாமணி விருதை முதல் விருது நமக்கு வழங்கினாங்க இயற்றமிழுக்காக. அப்போ அந்த மேடையில் முன்னால் இப்போ தம்பி வேலாயுதராஜா வசனம் பேசினார், கலைஞரின் திரைப்பட வசனம். அன்றைக்கு சிவகுமார் அவர்கள் பேசுகிறார், நீண்ட பேச்சு, சாக்ரட்டிஸ் வசனத்தை பேசுகிறார். அவருக்கு கலைமாமணி விருது இல்லை, கலைமாமணி விருது பெற்றவர்களை பாராட்டி பேசுகிறார். அப்போ அவர் பேசுகிறார், சாக்ரட்டிஸ் வசனம். ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்க்க உங்களையெல்லாம் ஓடோடி அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மையை உணர்வதற்காகத்தான் உங்களையெல்லாம் அழைக்கின்றேன் என்று இளைஞர்களை அழைத்தார். அதை நீண்ட பேச்சு பேசினார். பின்னால் நமது ஏற்புரை 1 நிமிடம், கலைமாமணி ஏற்புரை. நம்ம இதைத்தான் சொன்னோம். ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களை சாக்ரட்டிஸ் அழைத்தான். ஆனால் சாக்ரட்டிஸுக்கு காலம் தந்தது விஷம். விஷத்தை குடித்து சாக்ரட்டிஸ் இறந்து விட்டான். ஆனால் அப்போது கலைஞர் அவர்களுக்கு ஒரு துயர நிகழ்வு, ஏதோ ஒரு பேரிடர், மனம் நொந்து போயிருந்தார். அந்த நேரத்தில் நாம் சொன்ன வசனம் இதுதான், சாக்ரட்டிஸ் விஷமுண்டான் இறந்து விட்டான், ஆனால் கலைஞர் விஷத்தை உண்டும் உயிர் வாழ்கிற கலையை யாரிடம் கற்றார்? அவர் கற்றதெல்லாம் தமிழ் மாமுனிவன் திருவள்ளுவரிடம்தான். பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைபவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்,
எதிர்க்கட்சியினர் தான் நஞ்சை தருகிறார்கள், நஞ்சைத்தான் தருகிறார்கள், பரவாயில்லை, மனிதகுல மேன்மைக்காக நஞ்சை குடித்து தன்னை காப்பாற்றிய பெருமை, உலகத்தை காப்பாற்றிய பெருமை கலைஞருக்கு உண்டு என்று நாம் சொல்கிறோம். மகிழ்ந்து போனார். காயம்பட்ட புண்ணுக்கு மருந்தாக இருந்தது அந்த பேச்சு. அப்படித்தான் கருவாச்சி காவியம் வெளியீட்டு விழா. காலம் கருதி நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன், நீண்ட நேரம் பேசிவிட்டேன். கருவாச்சி காவியம் நூல் வெளியீட்டு விழா. மேடையின் மரபு அறிந்தவர் கலைஞர், மேடையின் உச்சிகள் அறிந்தவர் கலைஞர். மேடையில் யாராவது பிசைவிட்டால் கோபம் கொண்டு உடனே கடிந்து விடுவார். அன்றைக்கு மேடை வைரமுத்து நூல் வெளியீடு. நமது உச்சநீதிமன்ற நீதியரசர் ஏ லட்சுமணன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. முத்தமிழறிஞர் முதல்வர் கலைஞர் விழா தலைமை. நூலை பற்றிய சிறப்புரை நம்ம பேச்சு முடிந்தது. இந்த மாதிரி வர்ணனையாளர் நேர்முக அழைப்பாளர் பேசினார். விழா முடிந்தவொன்னே இங்கே வாப்பான்னு கூப்பிட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஐயான்னார், என்ன நீ பேசுகிறப்ப அடிகளாரை சொல்லாமலே பேசுனீங்க என்ன அப்படின்னு. மேடையில் அவர் தானே இருக்கா, நீ அவர் சொல்லாமல் பேசுனீங்க. ஐயா நான் சொன்னேங்கன்னார். இல்லையே நான் கவனிக்கலையேன்னார். நம்ம சொன்னோம், ஐயா சொன்னீங்க, அந்த நேரம் ஐயா புத்தகத்தில் கவனமாக இருந்துட்டீங்க, அதனால் தெரியலை. அப்படியா? இப்படி மேடையின் உத்திகளை அறிந்தவர், மேடை மரபுகள் அறிந்தவர். அதை போல் தொல்காப்பிய பூங்கா நூல் வெளியீடு. தொலைபேசியில் அழைக்கிறார். 3 முறை மடத்தில் அழைத்த தொலைபேசியை எடுத்தவர் தவற விட்டுறார். அடுத்து நேரம் நான் எடுக்கும் நம்மளே தொலைபேசி எடுத்தோம். நான் கருணாநிதி பேசுகிறேன். தலைவர் பேசுகிறார், நான் கருணாநிதி பேசுகிறேன். அடிகளார் பேசுகிறீங்களா? ஆமாம். யாரோ ஒருத்தர் 3 தடவை எடுத்து கட் பண்ணிட்டானு. ஐயா புதுசாக வந்திருக்கிறவர் கருணாநிதி பேசுன்னு சொன்னோட யாரோ விளையாடுறாங்கன்னு எடுத்துட்டாரு. அப்படியா? சரி சரி. இப்போ அடுத்த வாரம் தொல்காப்பிய பூங்கா நூல் வெளியீடு சென்னையில். நீங்கள் வந்துட முடியுமா? வந்துட முடியுமான்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்படுமா? அப்போ தலைவருக்கு நம்ம சொன்னோம், ஐயா அவசியம் வருவேன். அப்போ தலைவர் கலைஞர் முதல்வர் இல்லை, அவசியம் வருவாங்கய்யா. அதனால் உங்கள் தமிழை பேசுவதற்கு எந்த சிரமம் வந்தாலும் தொல்லை வந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொன்னார். இப்படித்தான் அவரது நட்பு அன்பு காலம் முழுவதும் நீடித்தது. பேசுகிறப்ப ஏதாவது ஒரு செய்தி பிசகிட்டாலோ அல்லது அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும்னா மறுநாள் காலையில் தொலைபேசியில் அழைக்குவார். நேற்று நீங்கள் மேடையில் இந்த கருத்தை சொன்னீங்களே, அதை திரும்ப சொல்லுங்க. திரும்ப நம்ம அதை சொல்லணும். சொல்லிவிட்டு அதை குறிப்பெடுத்துருவார். அடுத்த நாள் முரசொலியில் பதிவாய் முதல் சந்திப்பு. இப்போ சொன்னார் தம்பி, இந்த புத்தகத்தில் நமது பெரிய அடிகளார் குன்றக்குடி அடிகளார் கலைஞரை பாராட்டி எழுதிய கவிதை. இந்த கவிதையை அச்சுக்காகிதத்தில் பதிஞ்சிருக்காங்க. ஆனால் கலைஞரின் இதயத்தில் இந்த கவிதை ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு மேடையில் இல்லை, நூற்றுக்கணக்கான மேடைகளில் முத்தமிழரின் கலைஞர் இந்த கவிதையை பேசியிருக்காங்க. எப்பெல்லாம் அடிகளாரை பற்றிய நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த கவிதையை பேசுவார். அது மாதிரி தான் அவர்கள் முதலாக மணிமண்டப திறப்பு 96இல் முதலமைச்சராய் பொறுப்பேற்றவுடன் புரட்சித் துறவி அடிகளாருக்கு மணிமண்டபம் எழுப்பப்படும் நிறைவேற்றினார். 12/3/2000 அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்தார்கள். அப்போது அடிகளார் அவர்கள் கலைஞர் அவர்கள் பேசிய பேச்சு. அதற்கு முன்பு 1996இல் தான் கண்ணீர் பேச்சுன்னு சொல்கிறோம்ல, முதல் முறையாக கலைஞர் நமது பேச்சை எங்கே கேட்குறாங்கன்னா 1996இல் நம்முடைய சிவகங்கையில் அமரர் தாக்கி அவர்களின் மணிவிழா. அந்த மணிவிழா மேடையில் 10 அமைச்சர்கள் இருந்தாங்க. நமக்கு ஒரு ஓரத்தில் கூட இடம் இல்லை. ஒரு ஓரமாக நின்றுட்டோம். 1 நிமிஷம் பேசுங்க நாங்கள் வாழ்த்தி. பேசி முடித்தவுடன் கலைஞர் ஏற்புரை, வேறு யாரும் பேசலை. இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல்ல நம்ம மாவட்டத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதி தீ எரிந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய கலவரம். கலைஞர் பேசுகிறாங்க. நம்ம பேச்சை கேட்டுட்டு, இப்போது நான் பொன்னம்பல அடிகளாரின் பேச்சை கேட்டேன். எனக்கு இப்போது அவர் பேச்சு பொன்னம்பல அடிகளாரின் பேச்சாக தெரியவில்லை, மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் பேச்சாகவே தெரிகிறது. கண்களை மூடிக்கொண்டால் அவர்தான் பேசுகிறார் என்று நான் எண்ணுகிறேன். இப்போது அவருக்கு ஒரு வேண்டுகோள், உடனடியாக நீங்கள் தென் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ஜாதி தீ எரிந்து கொண்டிருக்கிறது, அதை உங்கள் பணியால் அணைக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு எப்போதும்
உதவியாய் இருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவரும் உதவியாய் இருப்பார் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை நிறைவேற்றி அதற்கான அறிக்கையை தந்து மதுரை மாநகராட்சிக்கு வெள்ளி விழாவிற்கு புறப்படும் போது கொடுத்த அறிக்கை முழுமையாக ஏழை மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டது. ஏறத்தாழ 30 கோடி செலவில் நிவாரண உதவிகள் உடனடியாக வழங்கப்பட்டது. அதில் விளைந்ததுதான் சமத்துவபுரம் எனும் திட்டம். அதில் விளைந்ததுதான் தென் மாவட்டத்துக்கு தொழில் மேம்பாட்டிற்கு உயர்ச்ச நீதிமன்ற நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. ஆக ஒரு பேச்சு என்ன நல்ல செயலை சாதிக்கிறதோ அதுதான் உயர்ந்த பேச்சு. அது பேச்சல்ல, வரலாறு என்பதை கலைஞர் வாழ்க்கை முழுவதும் நாம் உணர முடியும். அவர் கண் துஞ்சும் வரை அந்த நட்பு, அவர் இமைகள் மூடும் வரை அந்த ஆழமான பாசம், அவர் இமைகள் இதயம் துடிக்கிற வரை தமிழ் துடிப்பாய், மனிதநேய துடிப்பாய், நம்மையும் அதில் ஒருவராய் எண்ணிய துடிப்பு. அந்த துடிப்பின் உச்சகட்டமாகத்தான் 12/3/2000 அன்று குன்றக்குடியில் மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார். அப்போது பேசுகிற பேச்சு இறங்கினோன்னு காரை விட்டு இறங்கணும்னு சொன்னாங்க. அடிகளார் என்னை பற்றி எழுதின கவிதை நீங்கள் படிச்சிடாதீங்க, நான் தான் படிக்கணும் என்று சொன்னார். ஐயா அப்படியே செய்வாங்க. மேடை ஏறுறாரு, அவருக்கு முன்னால் ஒரு டாக்டர் அதை படிச்சிடறாரு. பாருங்கள், உங்களை படிக்க வேணான்னு அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் பக்கத்தில் போய் டாக்டர் அமனுல்லா என்ற மதுரை மருத்துவர், ஐயா ஐயா பேசின அதை நிறுத்துங்கன்னு. அப்புறம் நிறுத்திட்டார். அதை பற்றி விரிவாய் பேசினார். பேசிட்டு கடைசியாக சொன்ன ஒரு செய்தி, சிவகங்கையில் நமது பேச்சை கேட்ட கலைஞர் அவர்கள், சமாதான பணியில் நம்மை ஈடுபடுத்திய கலைஞர் அவர்கள் 12/3/2000 அன்று குன்றக்குடி வீதியில் என்று உறக்கச் சொன்னது இதுதான். குன்றக்குடி அடிகளார் நமக்கு எத்தனையோ சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார். தமிழ் சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார். தமிழ் கருவூலத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்ற சொத்துக்களிலெல்லாம் தமிழ் சமுதாயமும் நானும் தலையாய சொத்தாக எண்ணுவது பொன்னம்பல அடிகளாரைத்தான் என்று சொன்ன அந்த பாராட்டு பட்டயம்தான் பொது வாழ்வுக்கு, சமூக வாழ்வுக்கு, மனிதநேய வாழ்வுக்கு இன்னமும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற உந்துதலை தந்தது. அந்த உந்துதலைத்தான் இந்நாளும் நமக்கு தொடர்ச்சியாக தருகிற மனிதநேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், நம்முடைய அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும், அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாலும், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாலும், எந்நாளும் குன்றக்குடி திருமணத்தின் பணிகளில் பின்புலமாய் இருக்கிற அவர் அன்பு உள்ளம், ஆதரவு உள்ளம், நட்பு உள்ளம், தோழமை உள்ளத்தை பாராட்டி வாழ்த்தி வேலாயுத ராஜாவை பற்றி நான் சொல்லவில்லை. உண்மையிலேயே கடுமையாக உழைத்து பல தகவல்களை திரட்டி தேடி தேனை சேகரிப்பது போல் தகவல்களை திரட்டி இருக்கிற தம்பி வேலாயுத ராஜாவின் தமிழ் பணி தொடரட்டும், வளரட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.